வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. வள்ளல் பேத்தேலி செங்கல்வர நாயக்கர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மேலாள் நீதியரசர் எங்கள் பெருமைமிகு ஐயா கலையரசன் அவர்கள் உள்ளிட்ட மேலே அமர்ந்திருக்கிற மதிப்பிற்குரிய ஆளுமைகளுக்கும், நாங்கள் வெளிச்சத்தில் உட்கார்ந்திருந்தாலும் கூட எங்கள் பார்வையில் ஒரு சற்று இருட்டான முகங்களில் நீங்கள் அமர்ந்திருந்தாலும் நாளைக்கு பெருவெளிச்சத்தோடு இந்த மண்ணில் வெற்றியாளராக வாழப்போகிற எனது பேரன்பிற்கும் பெரும்பாசத்திற்கும் உரிய எங்கள் வீட்டு பிள்ளைகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தம்பி முனைவர் அமுல்ராஜ் இங்க என்னை பற்றி ஒரு பெரிய பட்டியலிட்டார். நான் இங்க வந்து ஒரு இயக்குனராகவோ உங்க முன்னாடி ஒரு சிறப்பு விருந்தினராகவோ நான் வந்ததாக நினைக்கல, உணரல. என்னுடைய போராட்ட களமாக இருந்தாலும் சரி, என்னுடைய படைப்பாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலையும் நான் ஒரு ஒப்பனையை அணிந்து கொள்வதில்லை. உங்க முன்னாடி ஒரு நண்பனாக, ஒரு தோழனாக நான் நிற்கிறேன். எதுக்காக சொல்றேன்னா, வர்ற சிறப்பு விருந்தினர்கள் தங்களுக்கு தெரிஞ்ச பல விடயங்களை, பல செய்திகளை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால என்ன நன்மை அப்படின்னு உங்களை போலவே நான் உங்க இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது நான் நினைச்சது உண்டு. அதனால கொஞ்ச நேரம் பேசினாலும் அல்லது பகிர்ந்துகிட்டாலும் ஆத்மார்த்தமான விடயமாக அது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்பவும் நான் பேசணுமா அல்லது நான் முன்னாடி இங்க வந்த உடனே நம்மளுடைய ஐயா அறக்கட்டளையினுடைய தலைவர் நீதியரசர் அவர்கள்ட்ட நான் கேட்டுக்கிட்டேன். முதல்வர் அவர்களையும் அழைச்சு கேட்டேன். எனக்கு பேசுறத பத்தி ஒண்ணும் இல்லை, ஏன்னா நான் நின்ன இடங்கள்லாம் செயலாகத்தான் நின்று இருக்கேன். பேச்சின் மீது எனக்கு எப்பொழுதுமே நம்பிக்கை இல்லை. தமிழ் இனம் அழிஞ்சதுக்கு காரணம், அடிமைப்பட்டு நிக்கிறதுக்கு காரணம், நான் சொல்லுவேன் ஒரே காரணம் அல்லது முதல் காரணம் பேச்சு தான். பேச்சை கேட்டு கேட்டே 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இனம் அழிந்ததுன்னா அது தமிழினம் மட்டும்தான். அதனால பேச்சுக்கு 2வது இடம் தான். செயலாக நிற்பது மட்டுமே தான் ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, அவனுடைய சுற்றமாக இருந்தாலும் சரி, அவனுடைய சமூகமாக இருந்தாலும் சரி, அவனுடைய இனமாக இருந்தாலும் அது எழுந்து நின்று இந்த உலகத்துல பெருமதியாதை அடையுதுன்னா, பெரு மதிப்போட அது நிலைக்குதுன்னா செயலாக மட்டும்தான். நான் முன்னாடி சொன்னது போல 4 எங்கள் வீட்டு பிள்ளைகள், 4 பெண்களும் 4 ஆண்களும் கேள்வி கேட்கட்டும். அந்த கேள்விக்கு அவர்கள் என்ன விதமான கேள்வியாக இருந்தாலும் இருக்கட்டும், அவர்கள் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் அளிக்கிறேன். அது ஒரு உரையாடலாக அமையட்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சொன்னாங்களா உங்ககிட்ட? இப்ப நீங்க கேள்வி யாராவது கேட்கிறீங்களா? இல்ல நான் ஒரு 10 நிமிடம் பேசுறவா? நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான். எங்களுக்கு கேள்வி மட்டும் தான் கேட்க தெரியும் அப்படிங்கிறீங்களா? சரி, உங்க கேள்வியை நான் மதிக்கிறேன். கேள்வியின் ஊடாக நான் சொல்றது எனக்கு தெரிஞ்ச அல்லது என் அனுபவத்தில் இருக்கிற விடயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நம்ம வீட்டு பிள்ளை முதல் முறையாக ஒரு பெண் பிள்ளை கையை தூக்கியிருக்கு. வாழ்த்துக்கள், கேளுங்க சார். ரொம்ப நாளா ஒரு டவுட் சார். அந்த டவுட்டுக்கு ஆன்சர் கிடைக்கணும் தான் சார் கேள்வியே கேட்கிறேன். கேளுங்க, எதுவா இருந்தாலும் கேளுங்க சார். ஹீரோ கிடைச்சிட்டான்றனால ஸ்கிரிப்ட் எடுக்கிறாங்களா, இல்ல ஸ்கிரிப்டை எழுதிட்டோன்றதுக்காக ஹீரோ எடுக்கிறாங்களா சார்? நல்ல கேள்வி. அதாவது 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் சினிமா ஒரு இயக்குனரின் கையில் மட்டும்தான் இருந்தது.
50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயக்குனர் ஒரு வார்த்தை சொன்னா தயாரிப்பாளர்களை மீற மாட்டாங்க. எல்லா நடிகர்களும் இயக்குனரை பார்த்தா ஒரு குலசாமியை பார்க்கறது போல கையை கட்டிட்டு பணிஞ்சு நின்னாங்க. அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்னாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமும். ஆனால் இன்றைய நிலை, இயக்குனர் நடிகன் வீட்டுக்கு போய் நடிகன் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கும் போது இயக்குனர் கையை கட்டி குனிஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு சொல்ற நிலையை இன்னைக்கு தமிழ் சினிமா உருவாக்கி வச்சிருக்கிறதுங்கிறதா இன்னைக்கு யதார்த்தமான நிலை. இந்த நிலை மாறணும், மாறி ஆகணும். அறிவை சுமந்தவன் தான் கதாநாயகனை ஒழிய நடக்கிற எவனும் கதாநாயகன் இல்லைங்கிற ஒரு நிலையை உருவாக்கத்தான் நான் எந்த கதாநாயகனையும் தேடி போறதில்ல. என் மண்ணினுடைய, என் இனத்தினுடைய வாழ்க்கையை, வரலாற்றை நான் கதையின் நாயகனாக எடுக்கிறேன். அதுல நான் நடிக்கிறேன் அல்லது என்னை போன்றவர்களை நடிக்க வைக்கிறேன். அதனால இங்க கதையின் நாயகன் எல்லாம் ஒரு காலமும் கதாநாயகனாக ஆக முடியாது, ஆகக்கூடாது. அதனால இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் எவன் போராடி ரத்தம் சிந்துகிறானோ அவன்தான் இந்த மண்ணின் கதாநாயகன். அப்படி பார்த்தா நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கதாநாயகன். யாரு? என் பிள்ளை படிக்கணும், என் பொண்ணு படிச்ச ஆளாய் வந்து நிக்கணும், என் பொண்ணு ஒரு ஆசிரியராகவோ ஒரு கலெக்டராகவோ ஒரு அதிகாரியாகவோ நிற்கும் போது அவங்கள, என் பொண்ணையோ மகனையோ பார்த்து கும்பிட்டு எனக்கு இந்த உதவியை செய்யுங்க ஐயா அப்படின்னு கேட்கறத கண்ணார பார்க்கணும்னு கால் செருப்பு கூட இல்லாத தேய தேய உங்களுக்காக நமக்காக ஓடி ஓடி உழைச்ச ஒவ்வொரு அப்பாக்களும் இந்த உலகத்துல எந்த கதாநாயகனுக்கும் ஈடு இணை இல்லை. கதாநாயகன் என்பவன் ஒவ்வொரு குடும்பத்தின் தந்தை, ஒரு குடும்பத்தின் தாய் தான் கதாநாயகி. அதனால கதாநாயகர்களை, அது 1000 ரூபாயா இருக்கட்டும், 5000 ரூபாயா இருக்கட்டும், 5 லட்சம் ரூபாயா இருக்கட்டும், 5 கோடியா இருக்கட்டும், 50 கோடியா இருக்கட்டும், 500 கோடி பணம் வாங்கினாலும் அவன் பொம்மை நாயகன். 5 ரூபா சம்பளம் வாங்கி கஞ்சி ஊத்துகிற நம்மளுடைய தகப்பன், நம்மளுடைய தாய் தான் நம்மளுடைய கதாநாயகன், கதாநாயகிங்கிறத இன்னையில இருந்து நீங்க மனசுல எடுத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க தான் கதாநாயகி, நாளைக்கு நீங்கள் தான் கதாநாயகர்கள். இந்த மண்ணுல இந்த இனத்துக்காக போராடுகிறவன் தான் நாளைக்கு முதலமைச்சராக வருவான். அதனால கதாநாயகனை இருட்டில் தேடாதீர்கள், கதாநாயகனை வெளிச்சத்தில் தேடுங்கள், தாய் தந்தையரை வணங்குங்கள், அவர்கள் தான் நம் கதாநாயகர்கள். அதனால அந்த நிலையை மாற்றி அமைக்கதான் இந்த மண்ணுக்காக இனத்துக்காக போராடுகிறவர்கள் எல்லாம், போராடியவர்களை எல்லாம் நான் கதாநாயகனாக அந்த கதையை உருவகப்படுத்தி படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் சந்தனக்காடு எடுத்தேன், ஒரு எல்லைச்சாமி வனக்காவலனாக இருந்த வீரப்பனை கதாநாயகனாக எடுத்தேன். இப்ப முந்திரிக்காடு மண்ணையும் இனத்தையும் பெண்ணின் மானத்தையும் காத்த ஒரு மாவீரனுடைய கதாபாத்திரத்தை தான் படையாண்ட மாவீரன் எடுக்கிறேன். அந்த கதை நாயகனாகத்தான் நான் நடிக்கிறேன். எல்லாத்துக்குமே உலகத்துல தமிழனை தொட்டா அடிச்சா 3 இடத்துல தான் திருப்பி அடிச்சான். ஒன்னு சந்தனக்காடு, இன்னொன்னு முந்திரிக்காடு. எல்லாத்துக்கும் மேல என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான எனது தமிழீழ தேசிய தலைவன் மேதகு பிரபாகரன் ஆண்ட வன்னிக்காடு. இந்த சந்தனக்காடுக்கும் முந்திரிக்காடுக்கும் பிறகு உலகமே வியந்து பார்த்த ஒரு மாவீரன், ஒரு தமிழ் மன்னன் பிரபாகரனுடைய வரலாற்றை வன்னிக்காடாக எடுக்கிறேன். ஆக வரலாற்றை போற்றுவோம், வரலாற்று நாயகர்களை கதாநாயகனா பார்ப்போம், பெத்தவங்களை கதாநாயகனா பார்ப்போம். உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சதா? கிடைச்சது சார். நன்றி. தேங்க்யூ. இக்கல்லூரி மாணவர்களின் பாதுகாப்பு கருதி வளாகம் முழுவதும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் ஆகிய தமிழக அரசு திட்டங்கள் மாணவர்களுக்கு முழு அளவில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச கல்வி அறக்கட்டளை மூலம் வழங்கப்படுகிறது. தமிழக அரசு வழங்கி வருகின்ற கல்வி உதவித்தொகை கல்லூரி மாணவர்களுக்கு பெற்று தரப்பட்டுள்ளது. ஏழை எளிய மாணவர்கள் கல்வி பயில தனியார் தொண்டு நிறுவனங்கள் மூலம் கல்லூரி சார்பில் உதவித்தொகை பெற்று தரப்படுகிறது. நம் கல்லூரியின் மாணவர்களின் சாதனைகள்: தமிழக அரசு நடத்திய பெரியார் அண்ணா குறித்த தமிழ் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு நமது கல்லூரி பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் துறை மாணவி செல்வி ஆ முபின் முதலிடம் பெற்றதுடன் ரூபாய் 15,000 பரிசு தொகையும் பெற்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளார்.
வள்ளலார் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் துறை மாணவி செல்வி முபீன் மற்றும் பிகாம் ஜெனரல் மாணவி செல்வி நஸ்ரீன் பான் ஆகியோர் பரிசு பெற்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு 3ஆம் ஆண்டு ஆகிறது. முதல் பட்டதாரிகள் வெளியில் செல்ல இருக்கிறீர்கள். இந்த கல்லூரி அமைவதற்கு நமது பேத்திலி செங்கல்வராய நாயக்கர் அவர்கள் அவரது சொத்துக்கள் அனைத்தையும் ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தி விட்டு சென்றார். அதன் வழியாகத்தான் இந்த கல்லூரியை நிறுவி ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரியும், நமது இந்தியாவிலேயே முதல் பாலிடெக்னிக் நமது பாலிடெக்னிக் தான். ஏறத்தாழ 100 வருடங்களுக்கு மேலான பாலிடெக்னிக். அப்படிப்பட்ட கல்வி நிறுவனத்தை ஆரம்பித்து மற்றும் இன்ஜினியரிங் கல்லூரி உளவியல் நடக்கிறது. அப்படியெல்லாம் ஆரம்பித்த பின்பு இங்கு ஆரம்பித்து 3 ஆண்டுகள் நடைபெறுகிறது என்றால் நாம் எல்லாம் இந்த நேரத்தில் அதுவும் குறைந்த கட்டணத்தில் நாம் எல்லாம் இங்கு சேர்ந்து மாணவ மாணவிகள் படிக்கிறீர்கள். நீங்கள் அவரது கொடை உள்ளத்தை அவரது எண்ணத்தை சற்று எண்ணி பாருங்கள் என்று மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நான் இப்பொழுது பிரின்சிபாலும் சரி மற்றவர்களும் சரி ஏறத்தாழ 20 கம்பெனிகளிலிருந்து இங்கு வந்து பிளேஸ்மெண்ட்டுக்காக உங்களை எல்லாம் நேர்முக தேர்வெல்லாம் செய்து பரீட்சை வைத்து நேர்முக தேர்வெல்லாம் செய்து ஏறத்தாழ 60% கலந்து கொண்டவர்களில் 60% மாணவிகளை பிளேஸ்மெண்ட் கொடுத்திருக்கிறார்கள். அந்த பிளேஸ்மெண்ட் என்பது நாம் வேலை வாய்ப்பை பெறுகின்றோம் என்பதுதான். நான் இந்த தருணத்திலே உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்வதெல்லாம், நாம் இன்னும் வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டே இருப்பதை விட நாம் 4 பேருக்கு ஏன் 100 பேருக்கு 1000 பேருக்கு வேலை கொடுக்கின்ற அளவிற்கு உயர வேண்டும், தொழில் முனைவோராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இதற்கு ஒன்றை மட்டும் உங்களுக்கு உதாரணமாக சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த ஆண்டர்பிரனர்ஸ் அசோசியேஷன் என்ற ஒரு அமைப்பு உலக அளவில் இருந்தது. அவர்கள் 2015 எடுத்த கணக்கெடுப்பில் ஒரு உகாண்டா என்ற நாடுதான் தொழில் முனைவோரில் முதலிடம் பிடித்ததாக சொன்னார்கள். உகாண்டா என்பது தெரியும், அது மிகவும் ஏழ்மையான நாடு, மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள நாடு. அங்கு மொத்த மக்கள் தொகையில் 28% தொழில் முனைவோர்களாக இருப்பதாக கணக்கிடப்பட்டது. ஆனால் அது அப்படி பார்த்தோமேயானால் அமெரிக்காவை போல 6 மடங்கு தொழில் முனைவோர் உள்ள நாடாக அந்த உகாண்டா இருந்தது. அது மிகவும் விவசாயத்தை நம்பியுள்ள ஏழ்மையான நாடு. இப்பொழுது மைக்ரோ ஃபைனான்ஸ் இருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லாம் நம்மளால் முடிந்த சிறு சிறு தொழில்களை ஆரம்பித்தால் கூட போதும். இந்த ஆண்டர்பிரனர் என்ற நோக்கம் உங்களுக்கெல்லாம் வர வேண்டும் என்று இந்த தருணத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நான் சமீபத்தில் ஒரு பேச்சை கேட்டேன். சுஜித் குமார் என்பவர் ஒரு சொற்பொழிவில் சொன்னார். அவர் காலையில் எதிர் வீட்டில் இருக்கின்ற ஒரு நாயை வாக்கிங் கூட்டி போவதற்காக வேலையில்லா ஒருவரிடம் அதை சொல்லி அந்த வீட்டுக்காரரிடம் சொல்லி அவர்கள் சம்மதித்து அவர்கள் கணவன் மனைவியிடம் யார் அந்த வாக்கிங் கூட்டிட்டு போவது என்பது பிரச்சனையாம். ஆகவே அதை எடுத்துக்கொண்டு ஒரு நபரிடம் சொல்லி, வேலையில்லாத நபரிடம் சொல்லி அவர் அந்த வாக்கிங் கூட்டி போய் சென்றாராம். 1 வருடம் கழித்து அவர் அந்த சுஜித் குமாரை பார்த்தாராம். அவர் ஏறத்தாழ ஒரு 5 நபர்களை வேலைக்கு வைத்து இது போன்ற வாக்கிங் போவதற்கு கூட நாயை வாக்கிங் கூட்டு போவதற்கு பல வீடுகளிலிருந்து பல வீடுகளை பிடித்து ஒரு தொழிலை அமைத்துள்ளார் என்பதை இந்த தருணத்தில் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். நான் ஒழுக்கம் மற்றும் அறம் என்பதை பற்றி மட்டும் உங்களுக்கு ஒரே ஒரு கருத்தை சொல்லி விடைபெறுகின்றேன். அறம் என்பது
நாம் வாழ்க்கை என்பதை அறத்தோடு சார்ந்து வாழ்ந்தால் நன்றாக இருக்கும். College is not just classrooms, studies, books, libraries. It is about enjoying the life, making friends, utilize the opportunity. மாணவர்கள் கல்லூரியில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்வார்கள். தீயது, கெட்டது, நல்லது, கெட்டது, ரிஜெக்ஷன்ஸ், ஃபெயிலியர், விக்ட்ரிஸ், நிறைய விஷயம் நம்மளுக்கு வந்து இந்த 3 years ஜேர்னியில் வந்து நம்ம கற்றுக்குறோம். அதை வந்து எந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம், எது நல்லது, எதை வந்து குறைவாக எடுத்துக்கிறோம், எதை அதிகமாக எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து தான் நம்மளுடைய லைஃபே அமையும். சிறப்பான விஷயத்தை நம்ம நிறைய எடுத்துக்கிட்டா லைஃப் சிறப்பாயிரும். ஜஸ்ட் காலேஜுக்கு வந்தோம், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினோம், ஒரு வேலைக்கு சேர்ந்தோம், பணம் சம்பாரிச்சோம் இல்லாமல் ஒரு சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். சிறப்பான வாழ்க்கைக்கு உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக வந்து இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சாச்சு இந்த ட்ரக்ஸ் கலாச்சாரம், அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க வேண்டும். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைய என்னுடைய விஷயத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இறையன்பு IAS எழுதிய புத்தகத்திலிருந்து ஒரு செய்தியை உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். டெக்சாஸ் மாநிலத்திலே பள்ளி ஒன்றில் பரிசோதனை ஒன்றை செய்தார்கள். அந்த பள்ளியில் இறுதி வகுப்பு படிக்கும் 30 மாணவர்களை தேர்வு செய்தார்கள். அந்த 30 மாணவர்களிடத்திலே இந்த பள்ளியிலேயே நீங்கள் தான் அதிபுத்திசாலியான அறிவாளியான மாணவர்கள் என்று சொல்லவும் செய்தார்கள். பிறகு அந்த பள்ளியிலேயே திறமை வாய்ந்த 3 ஆசிரியர்களை தேர்வு செய்தார்கள். அவர்களிடத்திலே நீங்கள் தான் இந்த பள்ளியிலேயே திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் என்று சொல்லவும் செய்தார்கள். நாங்கள் ஏற்கனவே இந்த பள்ளியில் அதிபுத்திசாலியான 30 மாணவர்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றோம். அவர்களை உங்களிடத்தில் ஒப்படைக்கின்றோம். அவர்களை இந்த மாநிலத்திலேயே ஒப்பற்ற மாணவர்களாக உருவாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்றார்கள். ஆசிரியர் ஓராண்டு காலம் உங்களுடைய கைவசம் உள்ளது என்று சொன்னார்கள். ஆசிரியர்களும் இதை மிகப்பெரிய சவாலாக ஏற்றுக்கொண்டு அன்று முதல் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலேயே முழு கவனத்தையும் செலுத்தினார்கள். மாணவர்களும் தங்களுடைய தீய பழக்க வழக்கங்களை விட்டு ஒழித்துவிட்டு படிப்பதிலேயே தங்கள் முழு கவனத்தையும் செலுத்தினார்கள். தேர்வு நடந்தது. ஒட்டுமொத்த பள்ளியே இந்த 30 மாணவர்கள் என்ன மதிப்பெண் எடுக்கிறார்கள் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர். அவர்கள் எதிர்பார்த்த போலே இந்த 30 மாணவர்கள் தான் மாநிலத்திலேயே அனைத்து பாடங்களிலும் முதலாவது மாணவர்களாக வெற்றி பெற்றிருந்தார்கள். உடனே அந்த பள்ளி நிர்வாகம் அவர்களை அழைத்து, ஆசிரியரை அழைத்து பாராட்டு விழா நடத்தியது. அப்போது ஒரு ஆசிரியர் சொன்னார், நாங்கள் பாராட்டும்படி என்ன செய்து விட்டோம், முத்தான 30 மாணவர்களை எங்களிடத்தில் ஒப்படைத்தீர்கள். அவர்களை இந்த மாநிலத்திலேயே முதல் மாணவனாக உருவாக்குவது என்பது மிகப்பெரிய சாதனையா என்று தன்னடக்கம் காட்டினார். உடனே அந்த பள்ளியின் நிர்வாகி ஒருவர் எழுந்து சொன்னார், நாங்கள் ஒன்றும் உங்களிடத்தில் முத்தான 30 மாணவர்களை பொறுக்கி கொடுக்கவில்லை. இந்த பள்ளியில் படிக்கின்ற அனைத்து மாணவர்களையும் சீட்டெழுதி குலுக்கி போட்டு அதிலிருந்து எடுக்கப்பட்டு வரிசைப்படுத்தப்பட்ட பல மாணவர்கள் தான் அந்த 30 மாணவர்கள் என்று சொன்னார். உடனே அந்த ஆசிரியர்கள் அதிர்ந்து போனார்கள். இருந்தாலும் சுதாரித்துக் கொண்டு, நாங்கள் எல்லாம் திறமை வாய்ந்த ஆசிரியராற்றே, நாங்கள் தான் அவர்களுடைய வெற்றிக்கு முழு காரணம் என்று இந்த ஆசிரியர் சொன்னார். அப்போது அந்த நிர்வாகி சொன்னார், நீங்களும் சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கப்பட்ட ஆசிரியர்கள் தான், உங்களுக்கு என்று தனித்திறமை என்றும் கிடையாது என்று சொன்னார். உடனே இது எப்படி சாத்தியம்? the power of expectation என்று சொல்வார்களே, அதுபோல் முயன்றால் முடியாதது இல்லை என்பதற்கு இதுதான் சிறந்த உதாரணம். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் மாணவர்களே. It is a triple day celebration and a triple day festival. First one is college day function, second one is sports day function, third one is cultural programs and other events. All the 3 functions have been combined together and celebrated today as a college day function in a grand manner.
This college day celebration is organized just not for the achievements of our institution, but it is a celebration for the journey of each and every one of us has undertaken and traveled to reach this point. This is a joyful occasion for the students. As we gather here, we are surrounded by creativity, intellectuals, enthusiasm and passion relating to the every essence of what an arts and science college represents. Why we are studying in this college? We are a community of dreamers, thinkers, innovators and creators. As students of this college, you have come from different backgrounds and cultural differences. But you should know you have joined in this college to learn and share commitments to knowledge exploration and growth. This college is providing the students with the best education as a college of community academic learning, but also opportunity is given to the students to interact with the successful professionals in various fields. 150 ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு கல்லூரி வளாகத்திலே நீங்கள் இன்றைய தினம் கல்லூரி படிப்பினை முடித்து ஏறக்குறைய 220 மாணவர்கள் வெளியில் செல்ல இருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான நாள் இந்த கல்லூரி வாழ்க்கையாகும். கல்லூரி வாழ்க்கையிலே நாம் இருக்கின்ற பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு தெரியாமலே சுதந்திரமாக நாம் சுற்றி திரிந்து பாடங்களை படித்து இன்றைய தினம் இந்த கல்லூரியெல்லாம் நாம் படிப்பினை நல்ல முறையிலே முடித்து நாம் வெளியில் செல்ல இருக்கின்ற கட்டாயத்திலே இருக்கின்றோம். நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை நல்ல முறையிலே வளர்த்து இந்த கல்லூரிகளே அனுப்பி நல்ல முறையிலே நீங்கள் படித்து பிற்காலத்திலே நீங்கள் நல்ல வேலைக்கு சென்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கு அனுப்பியிருந்தார்கள். நம்முடைய பேராசிரியர்கள் உங்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கி ஏறக்குறைய 220 மாணவர்கள் 3ஆம் ஆண்டு முடித்து வெளியில் செல்ல இருக்கின்றார்கள். நாம் வெளியில் செல்ல இருக்கின்ற பொழுது சமுதாயத்திலே பல்வேறு பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். குறிப்பாக வேலைவாய்ப்புங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அப்படி இருந்த போதிலும் நம்முடைய அறக்கட்டளையானது பல்வேறு கம்பெனிகளை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான வேலைவாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய மத்திய மாநில அரசுகளின் மூலமாக பல்வேறு வேலைவாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. நீங்கள் அவற்றிலெல்லாம் கலந்து கொண்டு அந்த தேர்வினை எழுதி தகுதியான பணியினை நீங்கள் பெற்று வாழ்க்கையில் முன்னேற கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் வாழ்க்கையில் நேர்மையாக இருக்க வேண்டும். நாம் நேர்மையாக ஒரு வாழ்க்கையை நடத்தினால்தான் நம்முடைய வாழ்க்கையானது மிகவும் சிறப்பாக அமைய இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.